நேற்றைய தினம் டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடங்குகின்றது, மேல்முறையீடு செய்கின்றது. அது இன்றைய தினம் வந்திருக்கின்றது, பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்திருக்கின்றன. அதை கோடிட்டு காட்டி ஒரு அரசு நிறுவனமே எதற்கு மேல்முறையீடு செய்கிறது? இதே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுது முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எங்களை பற்றி கடுமையான விமர்சனம் செய்கின்றார். அது அவைக்குறிப்பிலே ஏறுகிறது, பதிவாகிறது. அதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதை அவள் நேரலையில் ஒளிபரப்பு செய்வதில்லை. அதை அவைக்குறிப்பிலும் பதிவு செய்வது கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சர்வாதிகார போக்கு. சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார். உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தால் சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம். கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றார்களே, எந்த விதத்தில் நியாயம்? சொல்லியிருக்கிறார், எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேலியுமாக செய்தோமா? மதித்தோம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போகிற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம்தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவருக்கு நேரம் கிடையாது. அதோடு இன்னொன்னும் சொல்ல, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போகிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம், காவி உடைய அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்கள் பேசலாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியிருக்கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தடுப்பி குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்துருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது.